ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அது. அதுக்கு வந்து பச்சைப்பயிறு பாசிப்பயிறு இருக்குல்ல, அதை வந்து நான் ஒரு 200 கிராம் எடுத்து நல்லா முதல் நாள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு துணியை விரித்து அது மேலே போட்டு லேசாக உணர்த்தினா போதும், காய வேண்டாம். தண்ணி எல்லாம் போயிடுச்சுனாலே போதும். நல்லா உணர்த்திட்டு கையில் ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு உணர்த்திக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே உணர்ந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உணர்த்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கையில் ஒட்டலை பாருங்கள், ஈரமே இல்லாமல் நல்லா உணர்ந்துருக்கு. நீங்கள் இதே முளைக்கட்டி வச்சு கூட செய்யலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அப்படியே துணியில் கட்டி வச்சுருந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து முளைக்கட்டி வந்திருக்கும். இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போதும், எண்ணெய் நிறைய இழுக்காது. ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் இருந்தால் போதும். அதுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே அந்த பயிரை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. நான் 2 தடவையாக போட்டு பொரித்து எடுத்துட்டேன். எல்லாம் சூப்பராக இருந்தது. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவாங்க. நம்மளும் டீ டைமில் வந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து கொஞ்சம், அது ஒரு 100 கிராம் 50 கிராம் போட்டாலே போதும், நிறைய வரும். அதை பொரித்து எடுத்துட்டு அதில் வந்து பூண்டு ஒரு 4-5 கருவேப்பிலை தட்டி போட்டு அதையும் பொரித்து எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பாசிப்பயிறு பொரித்ததை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், சால்ட்டு போட்டுக்கோங்க. லைட்டாக மிளகாத்தூள் போட்டேன். சாட் மசாலா இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நிறைய மிளகாத்தூள்லாம் போட்டுறாதீங்க. லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நல்லா மிக்கி விட்டு கையில் கூட அப்படியே பெசரி விட்டு எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிட்டிங்கன்னா இது ஒரு 3 நாளைக்கு வரும். சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீ டைமுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் அது. ரொம்ப நன்றி, வணக்கம்.